நான் ஒரு நதி, என் வாய் ஒரு தேய்ந்த மோட்டார். யாரு செத்து போனாலும் இவங்க அப்பா ஆயிரும், யாரு செத்தாலும் இவங்க மாமா ஆயிடுறது. அதனால நான் பல ஆளுகளும் சொல்லிட்டு என்னோட ஓட்டர்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல இருக்கான், என்னோட எம்பி எம்எல்ஏ எல்லாம் 6வது 7வது படிச்சுட்டு இருக்கான். அவன் வருவான், அவன் போடுவான், எனக்கு அம்மா அப்பா போட சொல்லி நச்சரிச்சிருவான். நீ பள்ளியோட போய் நீ என்ன பண்ண போற? நீ பள்ளியோட போய் அப்பா தானே சார், என் மயன் தானே சார். நான் பல ஆளுகளும் சொல்லிட்டு என்னோட ஓட்டர்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல இருக்கான். அப்படின்னு சொன்னீங்கல சாரு. குல வச்சத கேக்குதோ. நீ பள்ளியோட போய் நீ என்ன பண்ண போற? நீ பள்ளியோட போய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியம்மாள் ஒன்டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது, சூப்பரா ஓட்டிட்டாங்க. பண்ண போற? நீ பள்ளியோட போய் நான் 2010 கட்சி ஆரம்பிச்சேன். இப்ப 26 வரைக்கும் வந்து 26 தேர்தலில் நிக்க போறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. யானை வருவத பாருங்கடி, யானை அசந்து வருவத பாருங்கடி, சாமி வருவத பாருங்கடி, சாமி சப்பரவர் அப்படியே 1000 தாமரை மொட்டுக்களை வந்து ஆனந்த துண்ணிகள் கொட்டுங்களே அப்படியே பாட்டா வந்துருச்சு. நான் 5 வயசுல கேட்டேன். அப்புறம் கல்லூரி +2 +1 படிக்கும்போது வந்து பார்த்தா அலைகள், ஏய் இது எங்க ஊர் கும்மி பாட்டே, ஏய் காடுதலில் தலையை வெட்டுவான் தம்பி லக்மணன், ஒயில் பாட்டு பரணி சாலை உண்டு பண்ணுவான் வாடி எங்க பக்கலங்க எங்க காபத்தை முக்கா தொட்டே பா. ஏடா நம்ம ஊர்ல ஒயில்ல பண்ணது வாய்க்காட்டுல பண்ணதெல்லாம் அங்க வந்துருச்சு. இந்த ஆல்பத்துல நீ இடம் பிடிச்சிடாது. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 2 நீ ஆல்பத்தை காட்டாலும் சரி, அளப்பறையை கொடுத்தாலும் சரி, 5 பைசா கிடையாது. நீ பாத்த போட்டாலும் சரி, இங்கேயே படுக்கையை போட்டாலும் சரி, 5 பைசா கிடையாது. வாங்கிட்டியா? ஓ, ஆல்பத்தை சேர்த்தவங்க பூரா உயிரோட வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் உயிரை வாங்குறதுக்குன்னே வாங்க. ஏன் அவங்ககிட்ட 5 ரூபா வாங்குறதுக்கு அப்புறம் வர வேண்டியதானே? தந்தானா தரலையா? எங்க தந்தா? நானும் காலையில இருந்து கேக்குறேன், கொடுக்கவே மாட்டாங்க. இதுதான் இங்க போட்டி. இந்த போட்டியை தான் நீங்க பாக்கணுமே இல்லையா? எந்த கட்சிக்கும் போட்டி. அதுக்கு இப்படி இருந்தும் 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியல சார். என்ன விஜய்? எப்படி என் தம்பி ஒருத்தன் ஜெர்மன்ல ஹோட்டல்ல பேச்சு கட்டிட்டு இருந்திருக்கான், சாப்பிட்டு இருந்திருக்கான். அங்க என் பேச்சு சத்தம் கேக்குது. யாருமே பாக்குறேன், யாருமே தமிழ் ஆளுக்கானா, ஆனா என் பேச்சு கேட்குதுன்னு பார்த்தா ஒரு ஜெர்மானியன் கட்டிட்டு. உங்களுக்கு எப்படி இங்க தமிழ் தெரியும்னா? இல்ல, நான் ஒரு ஈழத்தமிழர் கடையில வேலை செஞ்சேன். அவங்க இவர் பேச்ச போட்டு கேட்பாங்க. அதுல இவர் பேச்சு அடிமையாக்கி எனக்கு தமிழ் கொஞ்சம் புரியும். இவ்வளவு பேசுற ஒரு தலைவனை எப்படி உங்க மக்கள் வெல்ல வைக்கல? நான் முதலமைச்சரா இருந்தா பிஜேபியாது ஜேஜேபியாது போப்பா அப்படின்னு. நீ யாருப்பா நீன்னு கேட்பான். நீங்க கொஞ்சம் 6 மாசம் பொறுங்க, வென்று வந்து நம்ம திறப்போம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. நான் கடைசியா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். போன வருஷம் யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிபோர்னியால இருந்து ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. 1 மாசம் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். அவங்க மெயினா வந்ததும் கேட்ட ஒரே, நான் எந்த ஒரு அரசியல்வாதி பத்தி பேசவே இல்லை, ஆனா அவங்க கேட்டது ஹூஸ் மிஸ்டர் சீமான். சத்தியம், இது சத்தியம்.
என்னாச்சுக்கா? ராத்திரி புள்ள ஏன் கூட படுத்துட்டு துட்டு கொடுக்க ஓடி போறாண்டி. பொறுக்கி திரும்ப வரவில்ல. போன போட்டக்கா வெட்டு தள்ளு. அவன் போனா எனக்கு என்ன? ஏன் காசையில எடுத்துட்டு போயிட்டான். ராத்திரி புள்ள ஏன் கூட படுத்துட்டு துட்டு கொடுக்க ஓடி போறாண்டி. பொறுக்கி திரும்ப வரவில்ல. நடிகருக்கான கூட்டம் வருது. நம்ம விஜய் சீமான் அவர்கள் வர கூட்டமும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்ச்சி நடிகைக்கு வந்த கூட்டம் மாதிரி கூட்டம் தான் ஒன்று. அவர் வந்து கொள்கைக்கான கூட்டம் முத்துக்கு முத்தாக அப்படின்னு சொல்லி தான் கிரவுண்ட்ல இருந்து கீழே இறங்கி குத்துக்கு குத்தாகன்னு குத்துவார். குத்துவார். அதான் அவரோட அரசியல் பக்குவம். அதுக்காக வந்த கூட்டம். நல்லா வருத்தப்படக்கூடிய செய்தி தான். சீமான் அவர்கள் வரும்போது மேடையில் வரும்போது ஒரு செல்ஃபி எடுக்கணும். முட்டாப்பையில எதுக்குடா செல்ஃபி எடுக்கிற? முட்டாப்பையில எதுக்குடா செல்ஃபி எடுக்கிற அப்படின்னு சொன்னா தெரியுமா? அது வந்து லட்சிய கூட்டம். அது வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றத்துக்கான கூட்டம். அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவையும் திமுகவையும் தாவேகாவையும் டெபாசிட் இழக்கக்கூடிய அரசியல் வித்திட்ட நடிகர் சீமான் அந்த கேரளால கவர்ச்சி நடிகைக்கு வந்த கூட்டம் மாதிரி வந்த சீமானுக்கு வந்த கூட்டம்னு நான் பாக்குறேன். சீமான் வந்து எந்த துறையில வந்தார்? சீமான் வந்து பாத்தீங்கன்னா அபரகாம் லிங்கம் மாதிரி செருப்பு கிருப்பு தைச்சாரா, விவசாயம் செய்தாரா, இல்ல வேற எந்த துறையில் வந்து அவர் வந்து பிரம்மாண்டம் பண்ணார்? எந்த இடத்துல முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக பாட்டெல்லாம் பண்ணார்? எந்த துறையில் வந்தார் சார்? அந்த துறையிலிருந்து வந்துதான் சீமான் சொல்லிட்டு ஆமக்கரின் போட்டுக்கிட்டு செந்தமிழ் போட்டுக்கிட்டு களத்துல இருக்கிறார். ரொம்ப கஷ்டப்படுறவர் தானே சீமான். என்ன சொல்ற, திருநிதியை வாங்கி கொண்டு பிரச்சாரம் பண்றவர் தானே அவர். வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் காப்போம், மண் வளத்தை காப்போம், தண்ணி வளத்தை காப்போம் சொல்றவர் தானே. ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போயிட்டு மண் வளத்தை காக்குறார். ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு ரெடி பண்றதுக்கு எவ்வளவு தண்ணி செலவாகுதுன்னு சொல்லி ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு ரெடி பண்றதுக்கு எவ்வளவு தண்ணி செலவாகுதுன்னு சொல்லி தண்ணியை காக்கக்கூடிய தமிழின தலைவர் சீமான் அவர்கள் தெரியாம போச்சே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ற நீங்க கார்ல போனது எது கேரவான்ல போனீங்க? ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை, இந்த கரும்புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவைங்கிறான். இங்க வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ற நீங்க கார்ல போனது எது கேரவான்ல போனீங்க? அடிச்சு கொண்டே அடிச்சிருவேன் வாயில அடிச்சிடும் பாத்துக்க. ஓடி போயிரு, தெரு விட்டு ஓடிடு. மண்டே சேர்த்து அடிச்சோம். என்ன என்ன நடக்குது இங்க? நாய போய் அடிக்கிறீடா? நாய மனுஷன் தானே நீ எல்லாம். 5 அறிவு உள்ள மிருகத்தை 6 அறிவு உள்ள நாய் நீ அடிக்கிறியாடா? அது என்னடா பண்ணு பாவம்டா அது. யோ ஏன்டா ஏன் நாயினா மட்டும் ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி திரியுறீங்க? யாரா நீ? டாக் லவர். இந்த ஊருக்கே இந்த நாய் தான்டா பாதுகாப்பு. இந்த நாய்க்கு நான் பாதுகாப்பா இருக்கட்டும். எதுக்கு இங்கிட்ட வந்து பேசியா? ஏன் அடிக்கிறதுக்கா? இந்த நாய் எப்படி உரசுது படுறா? சொல்றத கேளியா? கொஞ்ச நாள் இருக்கு அங்க. என்ன சொல்றத கேளியா? என்ன சொல்லணும்? அத பாரியா, நல்லா பாரியா. என்ன பாக்கணும்? அதான் பாக்கற இறக்கமா இல்லையா உனக்கெல்லாம்? மனுஷன் தானே நீ எல்லாம். மிருகம்டா, மிருகம். மனுஷ உருவத்துல இருக்க மிருகங்கள். இந்த மிருகங்களை வச்சுக்கிட்டு ஒண்ணு செய்ய முடியாது. ஐயோ விட்டுறியாத, அத விட்டு தொலையா. நானா விட மாட்டேங்க. அத விட்டுறியா? போட்டுருச்சா? ஆஹா, 6 பல்லு உள்ள போயிருக்கு. நான் தான் சொன்னனே, எது பேசுறதுனால இந்த பக்கம் வந்து பேசு. டாக் லவர், 5 அறிவு, 7ஆம் அறிவுன்னு படமா காட்டினியே. இப்ப என்ன ஆச்சு? ஆபீஸ் வந்து நாயின்னு சொல்லக்கூடாதா? அது வாயெல்லாம் பாத்தியா? இந்த இடம்லாம் ஒழுகி இருக்கு. அது ஒரு மாதிரி ஜாம்பி நாய். யாரு கிடைத்தாலும் கடிக்கும். இது வரைக்கும் 8 பேரை கடிச்சிருச்சு. கார்பரேஷனுக்கு போன் பண்ணிட்டு நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள பெரிய வெண்ண மாதிரி வந்து என்னமோ நாய்களின் காவலன் மாதிரி வந்தியடா. போச்சே போய் ஒழுங்கா இன்ஜெக்ஷனை போடுறான். காப்பாத்துறா, உயிரை காப்பாத்துறா. போடா. ஐயோ கையில ரத்தமா வருது.